உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பாமுலா கார் பந்தயத்திற்காக தொழில் நிறுவனங்களிடம் மிரட்டி பணம் வசூலிக்கப்படுவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை டி நகரில் உள்ள கமலாலயத்தில் பிரதமர் மோடி பதவியேற்ற பின்னர் கொண்டு வந்த திட்டங்கள், அதன் பயன்கள் குறித்து கனெக்டிங் 1.4 பில்லியன் என்ற புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை, கார் பந்தயத்தை நடத்தும் நிறுவனம் தமிழகத்தில் ₹1 கூட வாங்கவில்லை என்றால் அரசியலை விட்டே சென்று விடுவதாக சவால் விடுத்தார். இதுக்கு ஒரு F3 காரை ரேச கொண்டாந்து நிறுத்துறானுங்க. அது கூட ஒரு 4 பேர் இங்க நிக்கிறான், 4 பேர் இங்க நிக்கிறான். அது சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது. அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனிக்கு 25,000 இருந்து ₹1 கோடி வரைக்கும் வசூல் பண்றான். அதனாலதான் நாங்கள் இந்த அறிக்கை விட்டிருக்கின்றோம். அந்த கம்பெனி அக்கௌண்ட் பப்ளிஷ் பண்ணது. கடந்த 6 மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் நேர்மைன்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் நேர்மைன்னு சொன்னா, அந்த ரேசிங் ப்ரமோஷன் கம்பெனி நாங்க இதோட பேன் கார்டு நம்பரோட கொடுத்திருக்கோம். அந்த கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில இதாங்க 6 மாசம் எங்களுடைய அக்கௌண்ட், இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ₹1 பணம் வரலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் விட்டு போயாரு. எத்தனை பேர்த்த மிரட்டி புடுங்கி ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சு ரைட் விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி நீங்க F3 நடத்துறீங்கன்னா வெக்கமா உங்களுக்கு இல்லையான்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.